நீராவி போக்கு வந்து ரொம்ப வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 4 மார்க்ல அது இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட இருந்ததில்லை இது வரைக்கும். இப்போ வந்து நம்ம நீராவி போக்கு பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாரும் நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ஓகே ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருங்க, எக்ஸாம் நல்லா எழுதலாம். நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. நீராவி போக்கு தாவர இலையின் புறத்தோல் துளை வழியாக என்ன பண்ணுதா? தாவர இலையின் புறத்தோல் துளை வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவதை நீராவி போக்கு என்றோம். என்ன பண்ணுது? தாவர இலையின் புறத்தோல் இருக்குல்ல, அந்த தாவரத்து இலையோட மேல் பகுதி இருக்குமா, வலுவலு இருக்குமா, அது வழியாக வந்து ஆவி வெளியேறுவதுதான் நம்ம வந்து நீராவி போக்கு என்கிறோம். நீராவி போக்கின் முக்கியத்துவம் பார்த்துக்கோமா, 5 நிமிஷத்துல பார்க்கலாம். 5 பாயிண்ட். ஓகே, நீராவி போக்கின் இழுவிசையின் காரணமாக நீரானது மேலே செல்கிறது. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீர் கிடைக்கிறது. சரியா? நீராவி போக்கின் காரணமாக தான் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீர் கிடைக்கிறது. கனிமங்கள் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல உதவுகிறது. ஓகே, கனிமங்கள் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல உதவுகிறது. தெரியுதா? கனிமங்கள் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல உதவுதா. இழைகளின் மேற்பரப்பு குளிர்ச்சியாக இருக்க காரணமாக நீங்க இழையை தொட்டாங்க எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். தொட்டா ஜில்லுன்னு இருக்கும், எப்பவுமே சூடாது. ரொம்ப வெயில கடந்து காஞ்சி போனதா சொல்லும். அதே மாதிரி பச்சை அதெல்லாம் தொட்டா சூடாது, அதனால எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும். செல்கள் விரப்புத்தன்மையுடன் இறக்க செய்வது. இறுக்கமா விரப்பத்தன்மை திரும்ப விரப்பத்தன்மையோட செய்வதால் அவற்றின் வடிவம் மாறாமல் இலையின் வடிவம் எனக்கு பார்த்து போனது இலையின் வடிவம் மாறாமல் இருக்கும். இந்த கொஸ்டினை எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க.